வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம உணவுப் பொருட்களை பேஸ் பண்ணி வர்ற 10 idioms கத்துக்க போறோம். பொதுவா idioms வந்து phrasal verbs மாதிரியே idioms கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது idioms பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே லிட்ரல் மீனிங் எடுத்துக்க கூடாது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதை எந்த அர்த்தத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ eat like a horse அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நிறைய சாப்பிடுவாங்க, எப்பவுமே ரெகுலராகவே அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள ஈட் லைக் அ ஹார்ஸ், ஹி ஈட்ஸ் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவரு நிறைய சாப்பிடுவாரு, எப்பவுமே வழக்கமாவே நிறைய சாப்பிடுவாரு அப்படி அர்த்தம். இப்போ ஒரு பையனை பார்த்து ஒல்லியா தான் இருக்கான், ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க, அவன் ரொம்ப நல்லா சாப்பிடுவான், நிறைய சாப்பிடுவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீஸ் தின் அஸ் அ ஸ்டிக், ரொம்ப மெல்லிசா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு குச்சி மாதிரி இருக்கான், பென்சில் மாதிரி இருக்கான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹீஸ் தின் அஸ் அ ஸ்டிக், but you won't believe he eats like a horse. But you won't believe he eats like a horse. நீ இப்படியே நிறைய சாப்பிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெயிட் போட்டுருவ. ஸோ நம்ம சொல்ற மாதிரி இதை வந்து ரெகுலரா நிறைய சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஈட் லைக் அ ஹார்ஸ்ன்னு சொல்லணும். என்னைக்காவது ஒரு நாள் நிறைய சாப்பிட்றதையெல்லாம் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஈட்டிங் லைக் அ ஹார்ஸ் யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் வெயிட். இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஈட்டிங் லைக் அ ஹார்ஸ் யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் வெயிட். நிறைய வெயிட் போட்டுருவேன் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா. நிறைய சாப்பிட்றத ஈட் லைக் அ ஹார்ஸ்ன்னு சொன்னோம். சில பேர் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. நாமளே என்ன சொல்லுவோம்னா, ஏன் இப்படி கொறிக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கம்மியா சாப்பிட்றத ஈட் லைக் அ பேர்ட் அப்படின்ற ஐடியம் வச்சு சொல்லுவோம். ஸோ பொதுவாக கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாங்க, அப்படியே ஸ்லிம்மா இருக்கணுங்கிறதுக்காக. அவ ஏன் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்கிறதுல ஆச்சரியமே இல்லை, அவ ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவா. ஷி ஈட்ஸ் லைக் அ பேர்ட், நோ வண்டர் வை ஷி இஸ் சோ ஸ்லிம். ஷி ஈட்ஸ் லைக் அ பேர்ட், நோ வண்டர் வை ஷி இஸ் சோ ஸ்லிம். அடுத்து நம்ம பார்க்க போற இடியம் டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்படின்னா நீங்க யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலோ, நீங்க கேள்விப்பட்டாலோ, நியூஸ்ல படிச்சாலோ, டிவில பார்த்தாலோ, எதுவா இருந்தாலும் அது அப்படியே நம்ப கூடாது, அப்படியே எடுத்துக்க கூடாது. அதை 1-2 தடவை செக் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பண்ணணும். இதை சொல்றதுக்கு தான் நாம டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே விஷயத்த டேக் வித் அ கிரைன் ஆஃப் சால்ட் வேணாலும் சொல்லலாம். இப்ப அவர் எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு, இதை நான் அப்படியே நம்பி செஞ்சிருக்க கூடாது, நான் அது ஒருத்தர யோசிச்சிருந்துருக்கணும். டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னாலே நெகட்டிவ் மீனிங் தான். அதனால சென்டென்ஸ் நம்ம இன்னொரு தடவை நாட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அறிவுரையை எடுத்துட்டு இருக்க கூடாது, ஐ ஷுட் நாட் ஹேவ் டேக்கன் ஹிஸ் அட்வைஸ். இந்த மாதிரி அர்த்தத்துல தான் நாம ஐ ஷுட் ஹவ் டேக்கன் ஹிஸ் அட்வைஸ் வித் எ கிரைன் ஆஃப் சால்ட், ஐ ஷுட் ஹவ் டேக்கன் ஹிஸ் அட்வைஸ் வித் எ கிரைன் ஆஃப் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நாட்ன்ற வார்த்தையெல்லாம் வரல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட யாராவது ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க, நமக்கு அதை யார்கிட்ட சொல்லணுங்கிற இன்டென்ஷன்லாம் எதுவும் இல்லை, பட் பேச்சு வாக்குல நம்ம உளறிடுவோம் இல்லையா. நம்ம தமிழ்லயே அப்படிதான் சொல்லிடுவோம், உளறிட்டான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இன்டென்ஷனலா சொல்லல, பேச்சு வாக்குல ஏதோ வாயில வந்துருச்சு. அந்த மாதிரி அன்இன்டென்ஷனலா சீக்ரெட்டை சொல்லிடுறது, அதுக்கு பேர் தான் ஸ்பில் த பீன்ஸ். இப்ப யாராவது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னா விஷயத்த என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கே கூட நம்ம ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் யார் இதை வளர்னது, இந்த ரகசியமா தானே வச்சுக்க சொன்னேன், யார் இதை வளர்னது, ஹூ ஸ்பில்ட் த பீன்ஸ், யார் வளர்னது, யார் ரகசியத்தை மற்றவங்க கிட்ட தெரியாம சொன்னது யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூ ஸ்பில்ட் த பீன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்ப அதே மாதிரி யார்ட்டையும் சொல்லிடாது, யார்ட்டையும் வளரிடாத, நீ வந்து வேணும்னு போய் சொல்ல மாட்டேன், பட் பேச்சுவாக்கில் கூட வளரிடாத, ரொம்ப ரகசியமா இருக்கணும். டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ், இட்ஸ் சப்போஸ் டு பி எ சீக்ரெட். டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ், இட்ஸ் சப்போஸ் டு பி எ சீக்ரெட். இப்போ நம்ம பார்க்க போற இந்த இடியம் ரொம்ப சிம்பிளான ஒரு இடியம், பீஸ் ஆஃப் கேக். அப்படின்னா ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பீஸ் ஆஃப் கேக் அப்படின்ற இடியமா யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஜஸ்ட் 15 minutesல முடிச்சிட்டேன். டுடேஸ் எக்ஸாம் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக், ஐ ஃபினிஷ்ட் இட் இன் 15 minutes. டுடேஸ் எக்ஸாம் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக், ஐ ஃபினிஷ்ட் இட் இன் 15 minutes. ஸோ இதே மாதிரி ஒருத்தர் ஒரு வேலையை ரொம்ப ஈஸின்னு நினைச்சாரு. He thought the job would be a piece of cake. He thought the job would be a piece of cake. உண்மையா அப்படி இருந்துச்சான்னு தெரியாது, பட் அவர் வேலையை ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சாரு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பீஸ் ஆஃப் கேக்குக்கு ஆப்போசிட்டான ஒரு இடியம், டஃப் நட் டு கிராக். அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை இல்லை, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு. நாளைக்கு ஒரு மேட்ச் நடக்கும் போது அந்த மேட்ச்ல நாம நடப்பு சாம்பியனோட விளையாடணும். ஸோ அதனால அவங்களும் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
So tomorrow's match is against the current champions. So it will be a hard nut to crack. இல்லைன்னா it will be a tough nut to crack. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து இதை ஒரே நாள்ல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அதுதான் நாம இங்க டஃப் நட் டு கிராக் அப்படின்னு நம்ம சொல்றோம். So completing this project in one day will be a hard nut to crack. Completing this project in one day will be a tough nut to crack. இத வந்து நாம ஒரு வேலையை மட்டும் இல்ல, ஒரு வேலையை செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, யாராவது ஒரு பர்சனை பத்தி பேசுறப்போ he is tough to deal with அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இதே மாதிரி ஹார்ட் நட் டு கிராக்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு வேலையை முடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல, அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கும் நம்ம வந்து இந்த ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்ற இந்த இடியமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் நியூ பாஸ் இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். அவர்கிட்ட போய் ரொம்ப அப்படியே ஈஸியாலாம் அப்ரோச் பண்ணிட முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஈஸியா போய் அவர்கிட்ட சொல்லிட முடியாது. ஸோ அவர் நியூ பாஸ் இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். அடுத்து நம்ம பார்க்க போற இடியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடியம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடியம். பட்டர் சம்ஒன் அப் அப்படின்னா ஐஸ் வைக்கிறது, யாரையாவது புகழ்ந்து பேசுறது, பதிலுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு. இப்ப அவ அடுத்து உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுல ரொம்ப திறமைசாலி, நல்லா ஐஸ் வைப்பா. She is good at buttering up people. She is good at buttering up people. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட இருந்து பாக்கெட் மணி வாங்குறதுக்காக ஐஸ் வச்சுட்டு இருக்கான். He is buttering up his mom to get the pocket money. He is buttering up his mom to get the pocket money. அதே மாதிரி ஒருத்தர் அவருடைய பாஸ்க்கு எப்பவுமே அவரை வந்து புகழ்ந்து பேசிட்டே இருப்பாரு, ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி. He always butters up his boss to get the promotion. அடுத்த இந்த இடியம நாம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயோ உட்காந்துட்டு மொபைலையோ டிவியோ பார்த்துட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். கவுச்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சோஃபா மாதிரியான ஒரு ஃபர்னிச்சர், அது நல்லா படுத்துக்கலாம். ஸோ அதுல அப்படியே படுத்துக்கிட்டே நாள் ஃபுல்லா டிவி பார்த்துட்டே இருக்கிற லேசி பர்சனை தான் நாம கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ யாராவது நாள் ஃபுல்லா டிவி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள படுத்தே கிடக்குறவங்கள இப்படி எல்லாம் பண்ணாத, போய் வெளில கொஞ்சமாவது விளையாடு. Don't be a couch potato. Go and play outside. Don't be a couch potato. Go and play outside. இப்ப அதே மாதிரி என்னோட தங்கச்சி வீக்கெண்ட் வந்தா போதும் ஒரு கவுச் பொட்டேட்டோ தான், அவ வீட்டுக்குள்ளேயே இருப்பா, நாள் ஃபுல்லா டிவி பாப்பா. My sister is a couch potato on the weekends. She watches TV all day. Bigger fish to fry. இந்த இடியம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்கிறப்போ, இல்ல எனக்கு இதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, ஐ ஹாவ் another important work to do அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம bigger fish to fry அப்படின்ற இந்த இடியமை யூஸ் பண்ணுவோம். How about a movie tonight? ஏதாவது சினிமாக்கு போமா அப்படின்னு கேட்டா, sorry, I have a bigger fish to fry. Sorry, I have a bigger fish to fry. இது ரொம்ப காமன் கான்வர்சேஷன்ல, ரிட்டன்ல, ரெண்டுலயுமே இந்த இடியமை நீங்க ரொம்ப காமனா பார்க்கலாம். ஸோ யாராவது ஐ ஹாவ் அ பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஐசிங் ஆன் த கேக். ஐசிங் ஆன் த கேக், பொதுவாக கேக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், அது மேல ஐசிங் பண்றது எதுக்காக, இன்னும் கொஞ்சம் டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட், போனஸா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம ஐசிங் ஆன் த கேக் அப்படின்ற இந்த இடியமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பையன் ஓரளவு நல்ல மார்க் எடுப்பான்னு நினைச்சோம், ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கிட்டான். அப்படி வாங்கினதை நினைச்சு எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். We thought he would get good marks. Getting first rank was the icing on the sugar. Getting first rank was the icing on the sugar. First rank வாங்கினது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி இந்த ஜாப்ல எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, அதுவே எனக்கு சந்தோஷம் தான், கூடவே எனக்கு புகழும் கிடைக்குது, அது அடிஷனல் பெனிஃபிட். I get a good salary in this job. Getting fame is icing on the cake. Getting fame is icing on the cake. So இந்த வீடியோல சாப்பாடு பொருட்களை பேஸ் பண்ணின இடியத்தை பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணினாதான் மறக்காம இருக்கும். So keep practicing. Thank you so much.